போன வீடியோவில் மணி பிளான்ட் பாட்டிலில் குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுங்கிறத உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். இதில் வந்து இந்த குட்டி மீன் தொட்டியில் மீதி இருக்கிற மீனெல்லாம் உள்ளே வந்து போட்டு வைக்க போகிறோம். குட்டியான மீன் தொட்டி தான் வீடியோஸில் பார்க்க எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் பெரிய மீன் தொட்டியாக வாங்க ஆசை தான். பட் ஆனால் அமீரா குட்டிக்கிட்டேருந்து பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயம். இது வந்து குட்டியாக இருக்கிறனால செல்ஃபில் வந்து உயரமாக வச்சிடலாம், பாப்பாவுக்கு எட்டாது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் தொட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு 2-3 செடி மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அழகாக வச்சுட்டு அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளான்ட்டுங்க. அது வந்து அழகாக வந்து வளர்ந்துக்கிட்டே வருமா. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனலாக உள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மீனெல்லாம் ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் ஆனதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். நைட்டு டின்னருக்கு கார சட்னி அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்களும் அதையே செய்ய சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டில் தக்காளி கார சட்னி ரெடி பண்ணி தாளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சாப்பிட்ற டைமில் சூடாக தோசை ஊற்றி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கான விளாக் இதுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.